இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்தந்த விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்ல இந்த நபர்களிடமிருந்து கண்டிப்பா விலகி இருக்கணும் அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட நபர்களிடமிருந்து விலகினால் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க? கும்பம் பொதுவாவே ஒர்க்கஹாலிக். நெறைய வேலை, 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 வேலைன்னு சுத்துற ஆட்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு, சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் அனுபவிப்போம். அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு நெறைய வர ஆரம்பிக்கும். நம்பவே முடியாது. எது உண்மையான அன்பு, எது போலியான அன்புன்னு கும்பத்தால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் என்னமோ ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்பேர்ப்பட்ட முன்னேற்றங்கள் தரப்போகுதுங்க? பதவி உயர்வு அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 100% அது கிடைச்சிரும். அது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக வேலையில் பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட சாதகமான ஒரு அமைப்பா இருக்க போகுதுங்க? லாபம் அப்படிங்கிறது பிஸ்னஸில் இருக்கவே செய்யும். ஸோ நீங்கள் என்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்குமே தவிர லாஸ் இருக்காது. ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி பின் எப்படி இருக்க போகுது? ஸோ நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கும்பம் நிறைய ஆட்பட நேரிடும். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? ஸோ குரு பயிற்சிக்கு பின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? 5க்கு தான் குரு வராரு. அப்போ என்ன பொதுவாக என்ன பலன்னு சொல்லுவாங்க? குழந்தை டக்குன்னு பிறக்கும். குழந்தை பிறக்கணும்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகணும். அப்போ புத்திரஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திருமணஸ்தானமுமே வலுக்க தான் செய்யுது. அந்த இடத்துக்கு கேது ஷிஃப்ட் ஆகுறது 2வது விஷயம். கும்பராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? இது ஒரு பிரசித்தியான கோவில். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் கும்பராசிக்கு ஒரு குணநலத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? கும்பம் பொதுவாகவே ஒர்க்கஹாலிக். நிறைய வேலை, 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 வேலைன்னு சுற்றுற ஆட்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ஆல்ரெடி அதாவது ராசியில் ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்கப்போ கும்ப ராசியை குரு பார்க்குறாரு. அப்போ ராசியை ஒரு சுப கிரகம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தவங்க கூட நம்ம பர்சனாலிட்டியை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். இவ்வளோ சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சு, சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் அனுபவிப்போம். அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு நெறைய வர ஆரம்பிக்கும். அப்போ இவங்கள ஃபர்ஸ்ட்டு அழகுபடுத்த ஆரம்பிப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பெர்ஃப்யூம் ஒரு ஹை எண்டா போறது. அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய வீட்ல கொஞ்சம் இன்டீரியர்ஸ் பண்றது, அவங்களுடைய தரத்த உயர்த்துவாங்க. அவங்க எந்த படிநிலையில இருந்தாலுமே, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேல போவாங்க. அவங்களுடைய அந்த பெர்சனாலிட்டி, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான வழிமுறைய கும்பம் தேடுவாங்க இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்தந்த விஷயங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்ல இந்த நபர்களிடமிருந்து கண்டிப்பா விலகி இருக்கணும் அப்படின்னா எப்பேர்ப்பட்ட நபர்களிடமிருந்து விலகினால் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க? நம்ம கஷ்டப்படுறப்போ அவங்களும் ஆறுதல் சொல்லுவாங்க. நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. இதுவே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பிச்சோம்னா, அவங்கள அறியாமலே அவங்களுக்கு பொறாம வந்துரும். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கும்பராசிய சுத்தி கண்டிப்பா இருக்கவே செய்வாங்க. நம்பவே முடியாது. எது உண்மையான அன்பு, எது போலியான அன்புன்னு கும்பத்தால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் என்னமோ கும்பம் கொஞ்சம் விலகியே இருக்கும் எல்லாரோட இருந்து. ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அதிகமா உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்கள அறியாம கொஞ்சம் பாசம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கே ரொம்ப ஒரு அந்த அன்பு, உணர்ச்சி, எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும். குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது. அப்போ யார நம்ம நம்புறோம் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் தேவை. கும்பம் பொதுவாவே கான்ஷியஸா இருக்கிற ராசி தான். 5ல குரு உட்கார்ந்திருக்கிறதுனால உங்களோட சுற்று வட்டாரத்துல நெறைய போலி அன்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு அடிமையாயிடாம உண்மையான அன்போட யார் இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட பழகுறது, நீங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பழக்கத்த கும்பம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால இவங்களுக்கு புதுசா ஒரு ஆசை வரும். நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமே, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்பெகுலேஷன்ஸ் ஏதாவது பார்க்கலாம். நெறைய பேருக்கு லாட்டரி வாங்கலான்னு திடீர்னு ஆசை வரும். நம்ம எப்போதான் இவ்வளோ நாளைக்கு எப்படிதான் இப்படியே இருக்கிறது, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கான்னு பார்ப்போம்னு வாங்குவாங்க. ஆனா, இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். குரு மட்டும் கிடையாது. அதே 11ஆம் இடத்த சனியும் பார்க்குறாரு. சனி எங்க இருந்து பார்க்குறாருன்னா, 2ஆம் இடத்துல இருந்து 11 பார்க்குறாரு. அப்போ தேவையில்லாத பண விரயம், அதிக ப்ராஃபிட் எடுக்கணும், ஒரு குறைஞ்ச அமௌண்ட்ட போட்டுன்னு நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துல பணம் விரயமாகும். அப்போ இந்த மாதிரியான ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போகாம, நிலம் வாங்குனேன், தங்கம் வாங்குனேன், ஆர்டி போட்டேன், எஃப்டி போட்டேன்னு அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு போய்க்கிறது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது. கும்பராசி நேயர்கள் ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்பேர்ப்பட்ட முன்னேற்றங்கள் தரப்போகுதுங்க? கும்பத்துக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி வேலை வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கும்? கும்பத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன். வளர்றதும், தேய்றதும் தான் சந்திரனுடைய இயல்பு. அப்போ ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நெறைய இவங்க கரியர்ல இருக்கும். கரியர ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்தே நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாங்க. நெறைய லெசன்ஸ் இவங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா, வேலையில தான் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே
வேலைக்கு காரகமான ஒரு கிரகம் தான். கர்ம காரகன்னு சனி சொல்லுவோம். கர்மானா வேலை தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பதவி உயர்வு அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 100% அது கிடைச்சிரும். அது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கட்டும், அல்லது பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கட்டும், எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இவ்வளோ நாள் எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கும்பம் முயற்சி பண்ணுதுன்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பா வேலையில பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைச்சிரும். இல்ல நான் ப்ரமோஷன் லாஸ்ட் இயர் தான் வாங்குனேன். எனக்கு அடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ப்ரமோஷனோட இன்னொரு ஜாப் சேஞ்ச். அந்த ஜாப் சேஞ்ச்ல இத விட ஒரு பெட்டர் டெசிக்னேஷன். ஸோ இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நீங்க போறீங்க. இந்த 2 வகையான ஒரு பாசிட்டிவான விஷயங்களுமே கும்பத்துக்கு வேலைய பொறுத்தவரைக்கும் நடக்கும். கும்பராசி நேயர்கள் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட சாதகமான ஒரு அமைப்பா இருக்க போகுதுங்க? கடைசி ஒரு 2 1/2 வருஷமா பிசினஸ் பீப்பிள் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க கும்பராசியில. இப்ப கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல எந்திரிக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ லாபம் அப்படிங்கிறது பிசினஸ்ல இருக்கவே செய்யும். ஸோ நீங்க என்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்குமே தவிர லாஸ் இருக்காது. ஸோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ ஏறுமுகமா இவங்க கொண்டு போயிடலாம். பட் ஸ்லோ ப்ராசஸிங்கா இருக்கணும். எடுத்த எடுப்பிலே டக்குனு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். எனக்கு நேரம் நல்லா இருக்குல்ல. நான் உடனே எந்திரிக்க போறேன் பிசினஸ்ல இருந்துன்னு அந்த மாரி கிளம்பக்கூடாது. ஸ்லோவா, ஸ்டெடியா இவங்க போயிட்டே இருக்கும்போது ஏன்னா சனியே நிதானத்த குறிக்கிற கிரகம். ஸோ ஸ்லோவா, ஸ்டெடியா, வெல் பிளான்டா இவங்க போம்போது பிசினஸ் கிராஜுவலா குரோத் ஆயிட்டே போகும். அப்போ தொழில் செய்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. மூத்த சகோதரன், இல்ல கூட பிறந்த அண்ணன், தம்பியோட பிசினஸ் பண்றவங்களுக்குமே ரொம்ப லாபகரமா இருக்கும். இவ்வளோ நாள் அந்த பிசினஸ்ல குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும், அந்த பிரச்சனை விலகும். ஃபேமிலி பிசினஸ் எடுத்து பண்றாங்க, இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பல வருஷமா தெரியும். நாங்களே சொந்தக்காரங்க மாரி தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம்னா, அந்த மாதிரி பிசினஸஸுமே கும்பத்துக்கு ரொம்ப நல்லா போகும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பின் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? ஸோ குரு பயிற்சிக்கு பின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? 5க்கு தான் குரு வராரு. அப்ப என்ன பொதுவா என்ன பலன்னு சொல்லுவாங்க? குழந்தை டக்குன்னு பிறக்கும். குழந்தை பிறக்கணும்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகணும். அப்போ புத்திரஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, திருமண ஸ்தானமுமே வலுக்க தான் செய்யுது. அந்த இடத்துக்கு கேது ஷிஃப்ட் ஆகுறது 2வது விஷயம். ஏன்னா குரு பயிற்சி நடந்து 4 நாள்ல ராகு, கேது பயிற்சியும் நடக்கு. நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ கேது வந்தாலுமே ராகு அளவுக்கு கேது மோசமான கிரகமும் கிடையாது. இந்த குருவுடைய பார்வை ராகுவுக்கு இருக்கு. ராகு ஒரு இருள் கிரகமா இருக்கிறதுனால, குருவுடைய பார்வைய வாங்கி கேதுவுக்கு ராகுவால குடுக்க முடியாது. ஏன்னா கேதுவுக்கு வந்து லைட் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. ஆனாலும் அட்லீஸ்ட் ராகு அன்அஃபெக்டடா இருக்கிறாரு. கேதுங்கிறவரு பெரிய ட்ரபிள்சம்ஸ குடுக்குறது கிடையாது. ஸோ அப்போ வந்து அலையன்ஸ வந்து தாராளமா பார்க்கலாம். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தம் பார்க்காம, கட்டம் நல்லா பொருந்தது, நல்ல பேக்கிரவுண்ட் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டீங்கங்கிற பட்சத்தில தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். அலையன்ஸ் வரும். மேரேஜ் ரொம்ப நாளா ஃபிக்ஸ் ஆகலைனாலும் ஃபிக்ஸ் ஆகும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதியா போகும். சின்ன சின்ன மனக்குறைங்கிறது இருக்கும். அது வெரி மச் மேனேஜபிள் தான். கும்பராசியில பிறந்த நேயர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கும்பத்துக்கு குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை தான் எனக்கு ஒரு பிரச்சனை. அத தவிர எனக்கு வாழ்க்கையில வேற பிரச்சனையே இல்லங்கிறவங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அவங்க லைஃப்ல எதுவுமே வேற பிரச்சனையா தெரிஞ்சிருக்காது. கடன் பிரச்சனையா தெரியாது, நோய் பிரச்சனையா தெரியாது. ஒரு குழந்தை இல்லங்கிறப்போ அது மட்டும் தான் ஒரு பிரைம் ப்ராப்ளமா ஒரு மனுஷனுக்கு இருக்கும். அதுதான் ஒரு மனித இயல்பும் கூட. அப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு குரு வராரு. அது வர்றது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல வேற சனி இருக்கிறாரு. அப்போ இது எத கிளியரா இண்டிகேட் பண்ணுதுன்னா, குடும்பம் பெருசாக போது, குடும்பம் விருத்தியாக போது, வரக்கூடிய ஒரு புது வரவான குழந்தையால. அதே மாதிரி இந்த டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறது நெறைய இருக்கும். நீங்க எந்த இஷ்ட தெய்வத்த கும்பம் கும்பிட்டுட்டே இருக்கோ, அந்த இஷ்ட தெய்வத்தோட சாயல்லே குழந்தை பிறக்கும். ஸோ நான் முருகன கும்பிடுறேன்னா, முருகனே எனக்கு பையனா பொறந்திருக்கிறாருன்னு இவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு யோககரமா அமையும். கும்பராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி பின் எப்படி இருக்க போகுது? இனி நாட்களா இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறக்கு வாய்ப்பு இருக்காங்க? ஸோ நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து கும்பம் நெறைய ஆட்பட நேரிடும். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், உடம்புல நீர் சத்து குறையிறதா இருக்கட்டும். சில பேருக்கு வந்து ஃபேமிலி டிசீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது ஹெரிடிட்ரியா வரக்கூடிய ஒரு டிசீஸ். அப்பாக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா, பையனுக்கு 40, 45 வயசுக்கு மேல ஆகுதுன்னா, டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இல்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல ஆன்செஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அது ஃபாலோ ஆகுறது. இந்த மாரி மரபு ரீதியா வரக்கூடிய நோய்க்கு ஏதாவது ஒண்ணுக்கு கும்பம் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஜாதகத்த பொறுத்து மாறும். அப்போ பொதுவாவே ஹெல்த் இஷ்யூன்னு வரும்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுனாலும், உடனடியா ஒரு மருத்துவர வந்து ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இல்ல ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுங்கிறாங்கன்னா, கும்பம் பொதுவா போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறது இவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. என்ன ஆயிர போதுங்கிற ஒரு அசாத்திய துணிச்சலும் இவங்களுக்கு இருக்கும். உடல்நிலையில கும்பத்துக்கு பெருசா அக்கறை கிடையாது. பட் இந்த டைம்ல கொஞ்சம் அக்கறையோட டாக்டரோட அட்வைஸ அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க குடுக்க பிரிஸ்கிரிப்ஷன ஃபாலோ பண்ணணும். அவங்க உங்களுக்கு குடுக்குற லைஃப் ஸ்டைல் அட்வைஸையும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பயப்பட தேவையில்ல.
கும்பராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை, இஎம்ஐ, லோன்ஸ் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே எப்போ ஒரு விடிவு காலம் வரும்? இந்த குரு பெயர்ச்சிப்ப அதுக்கான அமைப்பு இருக்காங்க. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்க போகுது? பொதுவா 2ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே கைய சுருக்க வச்சுருவாரு. ரொம்ப செலவு பண்ணவங்க கூட சனி வந்துட்டா பணத்த பத்தின பாடம் அப்படிங்கிறத சனி சொல்லிக் குடுத்து, செலவு பண்ணாத, அந்த செலவ கட்டுப்படுத்து, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீ செலவு பண்ணுன்னு சனி மண்டையில கொட்டிட்டே இருப்பாரு. அதே மாரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, கௌரவத்த மேம்படுத்துவாரு. ஒருத்தருக்கு கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டாங்கனாலே கடனுக்குள்ள இருக்க மாட்டாங்க. கடன்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ இந்த கௌரவமும், அந்த சனி குடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை, பணத்த பத்தின அறிவும் என்ன பண்ணும்னா, கண்டிப்பா இவங்கள கடன் அமைப்புலருந்து வெளில வர வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆக வைக்கும். கடன அடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கும்பத்துக்கு அதிகமாவே இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கு. கும்பராசி நேயர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சிப்பன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க? இது ஒரு பிரசித்தியான கோவில். புற்று பண்ணாரியம்மன் கோயில்னு நெய்வேலியில இருக்குது. எதுக்காக இந்த கோவிலுக்கு போனோம்னா, ராசியில ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவ குரு பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்துல வந்து இருந்து குரு வந்து கும்பத்துல இருக்கிற ராகுவ பார்க்குறாரு. கும்பம் அப்படிங்கிறது, அந்த ராகு அப்படிங்கிறதும் ஒரு பெண் கிரகம். அப்போ குருவுடைய பார்வை இருக்கு. அப்போ புற்று அப்படிங்கிறது ராகுவ குறிக்குது. இந்த புற்று பண்ணாரியம்மன் கோவிலுக்கு, நெய்வேலியில இருக்கிற இந்த கோயிலுக்கு கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி ஆரம்பிச்சப்புறம் ஒரு முறை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, அது நல்ல பலன்கள பெற்று தரும். சனிக்கிழமையில இந்த அம்மன போய் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது கும்பத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா அமையும். கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில என்னால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் வீக்லி ஒரு பூஜை பண்ணணும், இல்ல ஒரு மந்திரங்கள் படிக்கலாம் அப்படின்னா எத சொல்லலாங்க மேம்? கும்பராசி நேயர்கள், அதாவது வெளிநாட்டுல இருக்கோம், வெளி மாநிலத்துல இருக்கோம், நாங்க வந்து எங்கேயும் கோயிலுக்கு போ முடியாதுன்னா, இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வீட்லயே இவங்க சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணிக்கலாம். அத பண்றதன் மூலமா நெறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு நடக்கும். விநாயகர் அகவல பாராயணம் பண்றது நல்லது. விநாயகர் அகவல நீங்க விளக்கு முன்னாடி உட்காந்து டெய்லி படிக்கிறீங்கன்னா, அது நல்ல விஷயம். இல்ல எனக்கு படிக்க தெரியாது, தமிழ்லாம் எனக்கு ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதுங்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. கேளுங்க அட்லீஸ்ட். ஸோ அத ப்ளே பண்ணி டெய்லி நீங்க கேட்கறது நல்லது. நெறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, ப்ளே பண்ணிட்டு அவங்களுடைய வேற வேலைகள பார்க்குறது, துணி காய போடுறது, மொபைல் பார்க்குறது, இல்ல காலையில எந்திச்சு குளிச்சு கிளம்பிட்டு இருக்கிறது இத பண்றாங்க. இத பண்ணாம ப்ராப்பரா உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி விநாயகர் அகவல உங்க மனச கொடுத்து லிசன் பண்ணணும். இத பண்ணும்போது ரெகுலரா ஒரே டைம்ல இத நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கும்பத்துக்கு ஏற்படும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில கோர்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அதிலிருந்து ஒரு விடிவு காலம், ஒரு நல்ல முறையான தீர்ப்பு வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 5ல குரு வந்துட்டாலே கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதிரியே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி. ஸோ நீங்க எதிர்பார்த்தத விட ஒரு சீக்கிரமான சாதகமான வெற்றி அப்படிங்கிறது வம்பு வழக்குல இருக்கு. எதிரி மூலமா கிடைக்கக்கூடிய தன லாபம் அப்படிங்கிறத குறிக்கிறது 11ஆம் இடம். உங்களுடைய எதிரி பணம் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கு 11ஆம் இடத்தோட வலு தேவை. அந்த 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, கும்பத்துக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வம்பு வழக்கு தீர்றதுக்கான வாய்ப்புங்கிறது 100 இல்ல 200% ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா நீங்க ஏதாவது பணம் தேவைப்படுது, பணம் கேட்டு நீங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிறத விட அதிகமாவே அந்த கேஸ் மூலமா பெனிஃபிட் ஆவீங்க. அரசு அனுகூலம், கோர்ட் மூலமா அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கும்பத்துக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கு. கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் சொல்லணும்னா என்ன சொல்லலாங்க மேம்? ஸோ கும்பத்த பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடியான ஒரு சிறப்பு குறிப்பு 1, 9, 11ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வைங்கிறது இருக்கு. ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா 1ஆம் இடமும் ஒரு சுபஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ 1ங்கிறது உங்கள குறிக்கும்போது நீங்க மேம்பட போறீங்க. உங்க மனசு தெளிவாக போகுது. என்னதான் ராகு ராசியில உட்காந்து குழப்பம் குடுத்தாலுமே, குரு வந்து நைட்லயாவது தெளிவு குடுத்துருவாரு. பகல் ஃபுல்லா யோசிச்சாலும் நைட் அதுக்கு ஒரு தெளிவுங்கிறது கிடைச்சிரும். 9ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய அப்பா மூலமா ஒரு லாபம். அப்பா மூலமா ஒரு பெனிஃபிட். அப்பாவுடைய ஆலோசனை உங்க லைஃப்ல ஒரு சக்சஸ குடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள குடுக்கும். அப்பா வழி உறவினர்கள் கிட்ட இருந்த ஒரு மனக்கலக்கமும் அது தீர்ந்து சரியாகறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த 9ஆம் இடத்துக்கான குரு பார்வை குடுக்குது. 11ல குருவுடைய பார்வை இருக்கும்போது, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நீங்க பண்ணலாம். ஷூரிட்டி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணும்போது அதன் மூலமா லாபம் இருக்கும். ஃபார் சேயிங் இந்த டைம்ல ஒரு இடம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா, 4 வருஷம், 5 வருஷம் கழிச்சு அது டபுள் த டைம் அப்ரிஷியேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த 3மே ஒரு ஃபேவரபிளான ஒரு பொசிஷனிங் தான். கும்பராசி நேயர்கள் வந்து இந்த காலகட்டத்தில வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வாழ்வியல் பரிகாரம் வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க மேம்? ஸோ வீட்ட நீட்டா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நம்பர் 1 ரெமெடி. ஏன்னா ராசியில ராகு இருக்கும்போது, வீடு கிளம்ஸியா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். மைண்ட் வந்து ஒரு மாரி பஃபர் ஆயிட்டே இருக்கும். இரிட்டேட் ஆயிட்டே இருக்கும். கோவம் வராது. எதுக்கு நம்ம இவ்ளோ எரிச்சல் படுறோம்னே நமக்கு தெரியாது. எப்படா இந்த நாள் நகரும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறோமோ, அதுவே ஒரு பெரிய நல்ல லைஃப் ஸ்டைல் ரெமெடி தான். இது நீங்க டெய்லி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இதுவே உங்களுக்கு ஒரு ரெமெடியா அமையுதுன்னா, அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். அத தயவு செஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி வீட்ல வேலை செய்றதுக்கு யாராவது வச்சிருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, சாப்பாடு குடுக்குறது,
அல்லது அசுத்தமான இடங்கள சுத்தப்படுத்துவாங்க தெரியுமா? அந்த துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், கோவில கிளீன் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஸ்ட்ரீட்ஸ் ஒரு என்ஜிஓஸ் அந்த மாதிரி அது இருக்கிறாங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப். ஸோ ஒரு ஃபுட் வாங்கி குடுக்குறது, உங்களால முடிஞ்ச மாரல் சப்போர்ட் குடுக்குறது, மானிட்டரி பெனிஃபிட்ஸ் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள பண்ணும்போது, ரொம்பவே நல்ல ஒரு பரிகாரமா இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் கும்பத்துக்கு அமையும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில எப்படி இருக்குங்கிறது விலாவரியா பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர் கூட பயனுள்ள கருத்துக்கலாம். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.